குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவி இன்ஜினியரிங் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்இபியோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்காகவும் ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்காகவும் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கே அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொங்கல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையில் நிறைய சர்ச்சைகள்லாம் கிளப்புனாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துனதுனால அண்ணா யூனிவர்சிட்டி எப்பவும் கொஸ்டின் லீக் ஆகிற அளவுக்கு எந்த இதுவும் நடக்காது அப்படிங்கிறதான் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன கருத்து. அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போதைக்கு ரிசல்ட்ஸ்க்கான எல்லா ஏற்பாடுகளும் வேகமாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்க ஓஎம்ஆர் ஷீட் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் ரிசல்ட்ஸ் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு அண்ணா யூனிவர்சிட்டி சொன்ன மாதிரி பொங்கலுக்கு முன்னாடியும் வந்துடலாம், அல்லது ஜனவரி 20க்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எக்ஸாம்ஸ்க்காகவே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. அண்டு இப்போது ரிசல்ட்ஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ரிசல்ட்ஸ் வந்த உடனே அஸ் ஃபர்தர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த டைம் கண்டிப்பாக மெரிட்டில் தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக மெரிட்டில் தான் இருக்கும். அண்ட் ரிசல்ட்ஸும் அஸ் வந்துடும். நீங்கள் எந்த ஒரியும் பண்ணிக்க தேவையில்லை. அண்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை பற்றி அவங்க சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தர் 90 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். பட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்கல்ல, இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்கள ஹால் சூப்பரிண்டென்ட்கிட்ட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வாங்கியிருக்கலாம். அதர்வைஸ் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு வெளியில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகலை, ஸோ அதனால நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். எக்ஸாம் கேன்சல் ஆகும் இல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கான அப்டேட். அண்டு ரிசல்ட்ஸ் டேட்டு அது எல்லாம் ரிசல்ட்ஸ் டேட் அண்ட் அதர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்சதும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் எழுதிங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் வரும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவி இன்ஜினியரிங் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி